உமா திருப்பதி அவர்கள் ரொம்ப நல்லா எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே எங்கள் சரஸ்வதி சொக்கலிங்கம் அவர்கள் மிக மிக நன்றாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது பாருங்க. முன்னுரை எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இப்போ டாபிக் என்ன வந்து இளைஞர்களின் போக்கு வரவேற்கப்படத்தக்கதா இல்லை வெறுக்கப்படத்தக்கதா? எங்க எப்பவுமே நம்ம வந்து இருக்கிறதாங்க நம்ம விரும்புவோம். விருப்பம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதுவும் இளைஞர்கள் இருக்கின்றார்களே அவர்களுடைய போக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனாலும் அவர்களுடைய செய்கின்ற செயல்கள் பாருங்க. பனிமலையில் நீ போய் ஏதாவது போகிறதா இருந்தா எத்தனை பேர் போவீங்க? நம்ம எல்லாரும் போக முடியாது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வயது அந்த மாதிரி ஒரு வயதுக்குள்ளதான் அங்க ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு மேல போக முடியாதுன்னு ஏன் சொல்றாங்க? அவ்வளவு அக்கறையாக நம்ம தேசத்தை காப்பாற்றணும் இல்லைங்களா? இன்னொரு உண்மை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம நாட்டு மக்கள் தொகையில முதியவர்கள் அதிகமா இளைஞர்கள் அதிகமா? இளைஞர்கள் தான் அதிகம். அப்ப இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நமக்கு இருக்கு. ஏன்னா அதாவது இளைஞர்கள் அதிகம் இருக்கிறது நமக்கு சொத்துக்கள் அதிகம் மாறிடும். அது நமக்கு தோணலையா? இவ்வளவு பெரிய சொத்து, அதை எப்படி நம்ம காப்பாற்றுவோம்? ஒரு சொத்து கிடைச்சா எப்படி நம்ம காப்பாற்றுவோம்? இதே தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இளைஞர்கள் மெஜாரிட்டி பெரும்பான்மையோர் மிக மிக சுறுசுறுப்பு, மிக மிக சேவை மனப்பான்மை இருக்குது. அதை நம்ம ஊக்குவிக்கணும். நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுக்கத்தான் அது வளருமே உடைய அவங்க வந்து அதுவும் இது மாதிரி ஒண்ணுமே கேட்கறதில்ல. எப்படியோ போறாங்க வர்றாங்க. இதே தான் நம்ம கவனிக்கணும். துறைகள் கவனிப்பது நம்மளுடைய தொழில் அல்ல, அவங்களுடைய செயல்களை பார்க்கணும். இளைஞர்கள் தான் இதுல முதியவர்கள் நம்ம காலையில சிற்றுண்டி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடும். இப்போதே நம்ம லேட்டு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் நமக்கு செயல்முறையில மிக மிக தெரிந்த விஷயம். இளைஞர் வந்து ஒரு பாரதியார் எழுதியிருப்பாரு, கடைக்கண் பார்வையில ஒரு இளைஞை அல்லது ஒரு நல்ல குமரி சொல்லுங்க. அந்த மாதிரி கடைக்கண் பார்வை நான் உலகத்தையே வெல்லுவேன் என்று சொல்றாரு. அந்த அளவுக்கு இந்த இளைஞர்கள் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. ரொம்ப 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 அவங்களுக்கு சக்தி அதிகம். பிறகு இந்த பாப்புலேஷன் அதிகம் சொல்லிட்டு நான் விட்டுட்டே நினைக்காதீங்க. இதனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு. நம்ம சின்ன சின்ன பதர்கள் கலைகள் வந்தா என்ன செய்வோம்? அதை எடுத்துட்டு இருக்கின்றார்கள். இவ்விடத்தில் இல்லை இல்லை அவர்களுடைய போக்கு ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற கருத்தை எடுத்து சொல்ல இரண்டு வீராங்கனைக்கு மத்தியில் ஒரு வீரரும் வந்திருக்கிறார்கள். தைரியமாக இரண்டு வீராங்கனைகள் அவருக்கு பக்கமாக இருக்கிறார்கள் என்று கருதியே அவர் வந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் இங்கு நம்முடைய சிறைப்பிடித்தலை பொறுத்தவரை பெண்களுடைய ஆதிக்கம் தான் நம்ம அதிகமாக இருக்கிறது. அந்த இடத்துல நிறையவே வரதில்லை. அவர் வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோட இவரை நிகழ்வு நம்ம மதுரை அழகர் மலையில கொட்டுற இந்த நூபரகங்கை தீர்த்தம் காசி கங்கைக்கு சமம்னு சொன்னா நம்புவீங்களா? முதல்ல இந்த நூபரகங்கை தீர்த்தம் எப்படி உருவாச்சுன்னு இதிகாசத்துல பார்த்தோம்னா, பெருமாளோட வாமன அவதாரத்துல அவர் உலகையே 3 அடியில் அளந்தப்போ அவரோட கணுக்கால் பாதம் பிரம்மலோகம் வரைக்கும் போனதாவும், பிரம்மர் அவர் கை கமண்டலத்துல இருந்து கங்கையால பெருமாளுக்கு பாத பூஜை பண்ணதாவும் கதைகள்ல சொல்லப்படுது. அப்படி பெருமாளோட பாதத்துல உள்ள சிலம்புல பட்டு பூமிக்கு வர இந்த கங்கை தான் சிலம்பாறுன்ற தமிழ் பேர்ல அழகர் மலையில கொட்டிக்கிட்டு இருக்கு. சிலம்புக்கு சமஸ்கிருதத்துல நூபுரம்னு அர்த்தம். அதனாலதான் நூபர கங்கைன்னு இதை சொல்றாங்க. பெருமாள் பட்டு வர கங்கைன்றனால இது காசி கங்கைக்கு சமமா சொல்லப்படுது. கிழக்கு தொடர்ச்சி மலையில பல மூலிகைகள் பட்டு வர இந்த நூபர கங்கையில இரும்பு சத்தும் தாமிர சத்தும் நிறைஞ்சிருக்கு. வெயில் காலம் மழை காலம்னு எப்பவுமே வற்றாம கொட்டுற இந்த தண்ணியில மட்டும்தான் அழகருக்கு திருமஞ்சனம் செய்வாங்க. அமாவாசை நேரங்கள்ல குறிப்பா ஆடி அமாவாசையில இந்த நூபர கங்கையில குளிச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. இந்த அழகர் மலையில வாழ்ற எல்லா ஜீவராசிகளுமே இந்த கங்கையை குடிச்சுதான் உயிர் வாழுது. இந்த கங்கையை பிடிச்சு கொண்டு போறதுக்கு இங்க வாட்டர் கேன் கூட நிறைய வித்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, இங்க இருக்கிற ராக்காயி அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லப்படுறாங்க. அழகர் மலை அடிவாரத்துல 18ஆம் படி கருப்பசாமி காவலுக்குனா மலைக்கு மேல ராக்காயி அம்மன் காவலா இருக்காங்க. அழகர் மலை தீர்த்தக்கரை ராக்காயி அம்மனுக்கு ஒரு தனி பக்தர்கள் கூட்டமே குமிஞ்சிருக்கு.